நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றிவிட்டீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த மெய்ப்பெண்ணின் குரல் கேட்க என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் உங்களையும் குடும்பங்களையும் கண்ணின் கருளி போல தேவன் காத்து நடத்தினதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை இப்படியாய் வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான இந்த வேத பகுதி நாம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் செய்த அந்த சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக அங்கே திராட்சரசம் குறைப்பட்ட போது மரியாளாகிய இயேசுவின் தாயிடத்தில் போய் இதை அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து மரியாள் சொன்னபோது இயேசு கிறிஸ்து சில காரியங்களை மரியாளிடத்தில் சொன்னார். மரியாள் அவைகளை கேட்ட பின்பு அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் என்ற உரிமை இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் உள்ளவராக இருக்கும்போது அவர் எப்படி தெய்வமாவார் என்று சிலருக்கு சில கருத்து குளறுபடிகள் உண்டு. சிலர் அதை வேறு விதத்திலே விவாதம் பண்ணுவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடும். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு மனிதனாய் இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் மரியாள். அப்படிப்பட்ட பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. அந்த பாக்கியத்தை வேதம் அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அது ஒன்று தான் மிகைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது அல்லாமல் அதை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக பெரிதுபடுத்த நாம் விரும்புவோமானால், அல்லது மரியாளை அதிகமாக பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் கொண்டு வருவோமானால், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது அது விக்கிரகமாக மாறிப்போகும். என்னை அல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் அவருக்கு ஒப்பான ஒன்றுமே கிடையாது. சரி, நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி செய்ய நாம் பழகுகிறோமா என்ற வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு சொல்லுகிறபடி செய் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லது கர்த்தர் சொல்லுகிறபடி செய் என்பதை நம் ஆழ்மனதில் பதித்து கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த அருமையான வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து
மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தையை உள் வாங்கி கொண்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள்னு சொன்ன வார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. உலக பிரகாரமாக இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை விட இயேசு பேசின வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது 100% உண்மை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி, மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி சில காரியங்களை செய்ய நாம் முற்படுகிறோம். ஆனால் தெய்வத்தினுடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுவீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தையின்படி சொல்லும்போது செய்யக்கூடாததை செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். சரி, ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். நோவா அப்படியே செய்தான். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? ஒருவேளை நீங்க பல வருடங்களாக இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பிறப்பிலிருந்தே இயேசுவை அறிந்து கொண்டவங்களா இருக்கலாம். சிலர் இந்த வார்த்தையை கேட்குறீங்க, எனக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுகிறவங்களுக்கும் கர்த்தர் பேசுறாரு. அறிந்து கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுவதை நான் செய்வேன் என்ற, செய்து கொண்டிருக்கிறேன் என்ற தீர்மானத்துக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன், எனக்கு அவரை குறித்த முழுமையான விளக்கம், முழுமையான அர்த்தம், முழுமையான அனுபவம் எனக்கு கிடையாது என்று சொல்லி ஒருவேளை நீங்க சொல்வீர்களானால், உங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத சற்று காது கொடுத்து நீங்கள் கேட்டு அதன்படி செய்ய பழகுவீர்களானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான். எப்படி செய்தான்? ஆண்டவர் சொன்னார், மழை வரப்போகுது, ஜனங்களுடைய பாவம் பெருகிருச்சு, அக்கிரமம் பெருகிருச்சு, நான் தேசத்தை, இந்த பூமியை அழிக்க போகிறேன். எப்படி அழிக்க போகிறேன்? ஒரு மழையை அனுப்பி நான் அழிக்க போகிறேன். ஆகவே நீ நான் சொல்வதை செய், ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி நோவாவிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். பேழை என்ற ஒன்றை நோவா இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. மழை ஒன்று வரும் என்பதையும் அவன் பார்த்ததே கிடையாது. இரண்டையுமே பார்க்காத நோவா, அவன் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி, தேவன் கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் சொல்லுகிறார் என்றால் சும்மா ஏதோ கடமைக்காக நேரப்போக்கு இல்லாமல் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிற காரியத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் சொல்லுகிற காரியத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்பதை நோவா அறிந்து கொண்டதினால் அவர் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இதை போல சொல்லி இருக்கலாம், சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அவர் சொன்னபடி செய்யக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்களா? அவர் சொன்னது ஒண்ணு, நீங்க செய்து கொண்டு இருக்கிறது ஒண்ணு.
அவர் வாழ சொன்ன காரியம் ஒண்ணு, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் வேற. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆனால் அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்களாய், நற்பண்பு உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்க. நீங்கள் அதன்படி செய்து முடிப்பீர்களானால் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம் மாறும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த ஆமென் வெறுமைகள் மாறும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த ஆமென் தோல்விகள் மாறும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த இல்லாமை மாறும். கட்டாயம் மாறும். அவர் சொன்னபடி நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இயேசு சொல்லுகிறபடி செய், கர்த்தர் சொல்லுகிறபடி செய் என்ற வார்த்தை உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். குடும்பமா கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் செய்ய பழகுவீர்களானால் உங்கள் குடும்பத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சுற்றி இருக்கிற பஞ்சத்துக்கு, சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு, சுற்றி இருக்கிற போராட்டத்திற்கு உங்கள் குடும்பம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நோவா செய்தபடி கர்த்தர் என்ன செய்தார்? அவனும் அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். அடுத்து இந்த பூமியில் அவர்கள் வசிப்பதற்கேற்ற சகல சூழ்நிலையும் தேவன் அவனுக்கு கொடுத்தது காரணம் அவர் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் இன்னும் இந்த பூமியிலே பழுகி பெருகுவதற்கு தேவையான சகல சௌரியங்களை அவனோடு கூட கர்த்தர் கொடுத்து அவனை மழையிலே மழை பெய்து பூமி எங்கும் ஜலப்பிரளயம் பெருகியிருந்த நேரத்தில் ஒரு தீங்கும் அவனை அணுகாதபடி, ஒரு சேதம் அவனை அணுகாதபடி கர்த்தர் அவனை காத்தார் என்பது வேதம் சொல்லுகிற உண்மை. என அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்வீர்களானால் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று மறந்து போகாதீங்க. கர்த்தர் அதை செய்வார். இன்னும் வேதத்திலே அவர் சொன்னபடி செய்கிற நபர்களை சற்று நாம பார்க்கலாம். என்னாகமம் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. என்னாகமம் 24ஆம் அதிகாரம், என்னாகமம் 24 ஸ்தோத்திரம். அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை நல்லா கவனிங்க. கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே நான் என்ன செய்வேன். கர்த்தர் சொல்வதையே நான் செய்வேன். நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நானும் சொல்லுவேன், செய்வேன். அதை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன். சிலருக்கு நிறைய ஆஃபர் வருது. ஆண்டுடைய வார்த்தையை செய்யக்கூடாது என்பதற்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆஃபரில் விழுந்து போயிட்டாங்க. குடும்பத்தில் நீ கடவுள்னு போகிற, இயேசுன்னு போய் என்னத்தை கண்ட? நான் உனக்கு சொத்தை தாரேன், உனக்கு சுகத்தை தாரேன், உனக்கு வாழ்க்கையை தாரேன், உனக்கு வீடை தாரேன், உனக்கு பணத்தை தாரேன், உனக்கு பேரை தாரேன், புகழை தாரேன்னு சொன்ன உடனே விழுந்துட்டாங்க எத்தனை பேர்? இல்லை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லுவேன், அதைத்தான் செய்வேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் சரியான தீர்மானத்தில் வாழ்கிறோமா? பேலையாம் சொல்கிறாரு, வீடு நிறைய எனக்கு வெள்ளியும் பொண்ணு கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதுக்கு கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. அவர் சொல்லுவதை நான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, பீலையாமை போல அவர் சொல்லுவதை நான் சொல்லுவேன், நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா?
ஒருவேளை அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இன்றைக்கி ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. எத்தனையோ நாள் ஆண்டவர் என் கூட பேசினார், நான் கேட்கல. இன்றைக்கி எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை தாங்கப்பா, நீங்கள் சொல்லுவதை நான் செய்வேன். வெள்ளிக்காக, பொண்ணுக்காக, உலகத்தின் சம்பாத்தியங்களுக்காக தேவன் சொல்கிற வார்த்தையை மீற மாட்டேன், அப்படியே நான் செய்வேங்கிற ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுக்க பழகுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை அபிரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதற்கு சீமோன் ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். கவனிக்கீங்களா? இந்த பகுதியில் பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ராம் முழுவதும் வலையை போட்டு ஒன்றும் அகப்படலை, பிரயாசப்பட்டு தோத்தாச்சு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி வாழ்க்கையில் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரயாசப்படுறீங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, எம்டி. ஒரு வருமானம் இல்லை. என்ன வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. உங்கள் குடும்பத்தில் அந்த வருமானம் நிலைக்கலை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யலை. உங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைக்க, உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உங்கள் பிள்ளைகளை சரிப்படுத்த, உங்கள் குடும்ப வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து பலுக பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை நீங்கள் செய்யலை. இங்கே பேதுரு சொல்கிறாரு, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் இப்போ செய்ய போகிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல பழகுறீங்க? நான் பிரயாசப்பட்டதெல்லாம், என் சுயத்தில் நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீண். ஆனால் இன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிற அவருடைய வார்த்தையின்படி செய்வேன். நாள்தோறும் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி வேதத்தை படிக்கும்போது கர்த்தரோடு பேசுவார். என்ன செய்யணும்னு ஆண்டவங்களோட பேசுவார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் இருந்த எல்லா தட்டுப்பாடும் மாறும், எல்லா குறைவும் மாறும், எம்டியான நிலைமைகள் மாறும். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுப்பார். ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், நான் வலையை போடுறேன். என்ன நடந்துச்சு? சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். பிரமிப்பை உண்டாக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்தில் இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. எம்டிஆய் இருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு பிரமிப்பு இருக்கு. எம்டிஆய் வாழ்ந்து இந்த உலகத்தில் மடிந்திரலாம் நினைக்கிற அன்பான சகோதரனே, இல்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்க செய்வீங்கன்னா ஒரு பிரமிப்பை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பிரமிப்பை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காண செய்வார். இமேஜின் பண்ணி கூட நான் பார்க்கல, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுதான் நீங்க ஐயோ அவங்க தான் சொல்றாங்க, நம்ம சொல்ல முடியாது. இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடியவர்களா, நீங்க பார்க்கக்கூடியவர்களா கர்த்தர் மாற்றுவார். இயேசு சொல்லுகிறபடி செய்யுங்க. இயேசு சொல்லுகிறபடி செய்ய நீங்க பழகும் போது, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க செய்ய பழகும் போது, நோவாவை அழிவின் காரியத்துக்கு தப்புவித்தவனை பழுக பண்ணின கர்த்தர் உங்களையும் பழுக பண்ண வல்லவராய் இருக்கிறார். பிலேயாம் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் அவர் சொல்லுவதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தது போல நீங்களும் சொல்ல பழகுங்க. பேதுருவை போல ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றாகப்படலை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன், என் சுயநத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையின்படி நான் செய்கிறேன்னு சொன்னது போது 2 படகுகள் நிறைய திரளான மீன்களை பிடித்து பிரமிப்பை கண்டான். இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார்.
கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்து, உங்கள் வார்த்தையின்படி நான் செய்வேன்ப்பான்னு சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்ன வார்த்தையை வேலைக்காரர்கள் கேட்டு கீழ்ப்படிந்தது போல இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் விளங்க பண்ணுங்க. உங்கள் வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் பெருகட்டும்னு சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எதற்காக அடியானை கொண்டு பிரசங்கிக்க தேவன் திட்டம் வைத்தீரோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறட்டும். உம்முடைய நாமத்துக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தவறாமல் தெரிவிக்க மறவாதீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜாசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த செய்தியில் பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.